என்னெல்லாமோ ட்ரை பண்ணியாச்சு. இருந்தும் வெயிட் குறையல அப்படின்னு ஏன் நெறைய பேர் ஃபீல் பண்றாங்க? ஹாய் எவ்ரிபடி. என்னோட வெயிட் லாஸ் சக்சஸ பார்த்துட்டு நெறைய பேர் என்கிட்ட வந்து, "எனக்கும் வெயிட் குறைக்கணும். என்ன பண்றது? எல்லாமே நான் ட்ரை பண்ணிட்டேன். ஒண்ணுமே வேலைக்கு ஆவல" அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யலான்னு சஜெஸ்ட் பண்றதுக்கு முன்னாடி, நான் வந்து அவங்க கிட்ட சில கேள்வி கேட்பேன். "நீங்க என்னதான் பண்ணினீங்க முதல்ல வெயிட் லாஸ்க்காக?" அப்படின்னு. அதுக்கு அவங்க சில விஷயம் சொல்லுவாங்க. அந்த விஷயங்கள் தான் இன்னைக்கு நான் பேசப் போறேன். இதுல ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, கேலரீஸோட கான்செப்ட்டே தெரியாம பிளைண்டா யாராச்சும் ஏதாச்சும் சொன்னத ஃபாலோ பண்ணிட்டு இருப்பாங்க. காலையில எழுந்தோடனே இஞ்சி, தேனு, வெள்ளரிக்காய் இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு பயங்கரமான ஜூஸ் குடிப்பேன். யூடியூப்ல ஒரு வீடியோ பார்த்தேன். இது குடிச்சானா உடனே வெயிட் குறையும் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னுவாங்க. ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டா வெயிட் குறையும்னு சொன்னாங்க. 2 வேளைக்கு ஒரு நாளைக்கு ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறேன். ஆனா ஃப்ரூட்ஸ் சாப்பிடுறப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, சாப்பாடுக்கு முன்னாடியே சாப்பிட்டுறணும். சாப்பாடுக்கு அப்புறம் சாப்பிட்டானா அது மேல தங்கிட்டு அழுகி போயிடும். அதனால வெயிட் போடுவீங்க. பசிச்சதுன்னா வந்து நொறுக்கு தீனி எல்லாம் சாப்பிடவே மாட்டேங்க. வேர்க்கடலை அந்த மாதிரி நட்ஸ் அந்த மாதிரி பாதாம் அதெல்லாம் தான் சாப்பிடுவேன். இருந்தும் வந்து வெயிட் குறையவே மாட்டேங்குது அப்படின்னுவாங்க. நான் இதுக்கு முன்னாடி சொன்னேன் தெரியுமா, கேலரிஸ் வேற, ஹெல்த்தியா சாப்பிடுறது வேற. நீங்க ஹெல்த்தியா சாப்பிட்டு வெயிட்ட கெயினும் பண்ணலாம், லூஸும் பண்ணலாம். ஹெல்த்தியா சாப்பிடுறது முக்கியம், இதெல்லாம் சாப்பிடலாம். ஆனா எவ்வளவு கேலரிஸ் ஆஃப் தட் ஃபுட் நீங்க சாப்பிடுறீங்கன்னு வாட்ச் பண்றது ரொம்ப முக்கியம். அவங்க இதை சொன்னாங்க, இவங்க எதை சொன்னாங்கன்னு சொல்லி பிளைண்டா ஃபாலோ பண்ணாதீங்க. யூடியூப்ல வந்து நல்ல விஷயமும் சொல்லுவாங்க, கெட்ட விஷயமும் சொல்லுவாங்க. ஐரானிக்கான விஷயம் என்ன அப்படின்னா, இதையும் நீங்க யூடியூப்ல தான் பாக்குறீங்க. கரெக்டா வந்து ரீசனோட பாத்துக்கோங்க. எல்லாமே வந்து கேலரிஸ்க்கு தான் கனெக்டட். சோ ஏதாச்சும் ஒரு காலையில ஒண்ணு குடிங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, நீங்க ரெஸ்ட் ஆஃப் த டே நீங்க என்ன வேணா தின்னுக்கலாம். பிரியாணி போட்டு கட்டுன்னு கட்டினாலும் காலையில வந்து அந்த ஜூஸை குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வெயிட் குறையும் அப்படிங்கிற மாதிரி மிஸ்கன்செப்ஷன்லாம் வச்சுக்காதீங்க. மேபி அந்த ஜூஸ்ல ஏதாச்சும் எஃபெக்ட் இருக்கலாம், இல்லாம இருக்கலாம். ஆனா எண்ட் ஆஃப் த டே உங்க கேலரிஸ் எவ்வளவோ அதுதான் வந்து முக்கியமான விஷயம். ஹோல் டேல நீங்க என்ன சாப்பிடுறீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்க கத்துக்கோங்க. நெக்ஸ்ட் இது எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு ஒரு நாளைக்கு என்னென்னலாம் சாப்பிடுறீங்க அப்படின்னு கேட்பேன். இந்த வாட்டி கொஞ்சம் தெளிவா சொல்லுவாங்க. காலையில வந்து இதை சாப்பிடுவேன், மதியம் வந்து இதை சாப்பிடுவேன் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லும் போது நிறைய விஷயத்த மிஸ்ஸும் பண்ணுவாங்க. சோ நான் திருப்பி கேட்பேன், எவ்வளவு வாட்டி காபி குடிப்பீங்க, அந்த காப்பில சர்க்கரை போட்டுப்பீங்களா மாட்டீங்களா, பால் போட்டுப்பீங்களா மாட்டீங்களா, இதெல்லாமே கேட்க 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 ரஃபா வந்து ஒரு கேலரி கால்குலேஷன்ல போடும்போது பார்த்தானா அவங்க எவ்வளவு சாப்பிடுறாங்கன்னு நினைக்கிறாங்களோ அட்லீஸ்ட் 2 மடங்காவது அதோட அதிகமா சாப்பிட்டுட்டு இருக்காங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் கேலரிஸ். சோ கேலரிஸ் வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சவங்களே கம்மியா சாப்பிடணும்னு அவேரா இருந்துட்டு சாப்பிடுறவங்களே வந்து சின்ன சின்ன விஷயம் எல்லாம் கோட்டை விடுறதுனால அது ஆட் அப் ஆயிட்டு நிறைய மிஸ் பண்றாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் பால் மிஸ் பண்ணிடுவாங்க நிறைய பேரு, சுகர் குவான்டிட்டியை நிறைய பேர் மிஸ் பண்ணிடுவாங்க, ஜூஸ் குடிக்கிறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வந்து ஜூஸ் தானே பால் தானே அப்படின்னு விட்டுருவாங்க. சாப்பாடை மட்டும் கரெக்டா கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. நான் வந்து சாப்பாடு அவ்வளவு கொஞ்சம் கம்மி பண்ணினேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனா வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் எல்லாம் கோட்டை விடுறதுனால இதுவே வந்து ஒரு 100-200 கேலரிஸ் ஒரு மீல்லயுமே ஆட் ஆச்சுன்னா யோசிச்சு பாருங்களேன். ஒரு 4 வேளை 5 வேலை எல்லாம் கூட சில பேர் சாப்பிடுவாங்க. சோ இதெல்லாம் வந்து ஆட் அப் ஆகி இன்னும் ஒரு 1000 கேலரிஸ்க்கு மேல அவங்க சர்ப்ளஸ்ல போயிடுறாங்க. அதனால வெயிட் குறையல. சோ இதுல ஹியூமன் ஈட்டிங் பேட்டர்ன்ஸ் வச்சு பண்ணிருக்கிற நிறைய ஸ்டடீஸ்ல என்ன பாக்குறாங்கன்னா, எல்லாருமே வந்து லிக்விட் கேலரிஸை வந்து கோட்டை விட்டுறாங்க. இந்த மாதிரி ஜூஸ்ல இருக்கிற சுகர் இதெல்லாம் வந்து பயங்கரமா கேலரிஸை ஹைக் பண்ணிட்டு போகும். யாரும் அதை ரியலைஸே பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணதுனால ரொம்ப கம்மியா சாப்பிட்டதா நினைச்சுப்பாங்க. ஆனா ஆக்சுவலா நிறைய சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. ஸோ நம்பர் 2 வந்து என்னென்னலாம் சாப்பிடுறீங்கன்னு ரியலைஸ் பண்ணாம இருக்காதீங்க. நம்பர் 3 என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில பேர் சொல்லுவாங்க, நான் செம்மையா வெயிட் குறைச்சேன், ஒரு 2 வருஷம் முன்னாடி செம்மையா வெயிட் குறைச்சிட்டு ஒரே வாரத்துல வந்து ஒரு 5-6 கேஜி குறைச்சிட்டு ஒல்லியானேன், அதுக்கப்புறம் திருப்பி எல்லா வெயிட்டும் போட்டுச்சு அப்படின்வாங்க. சோ இதுல என்னன்னா அவங்க எக்ஸ்ட்ரீமான சில விஷயம் எல்லாம் பண்ணிருப்பாங்க. ரொம்ப வந்து நிறைய கேலரிஸை கட் பண்ணிருப்பாங்க ரொம்ப ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல. அதுல வந்து சில டைம்ல ரிசல்ட்ஸ் பார்த்திருப்பாங்க, வெயிட் குறைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். ஆனா அதுக்கப்புறம் அதை மெயின்டைன் பண்ண முடியாம திருப்பி வந்து ரீகெயின் பண்ணிருப்பாங்க. சோ இது வந்து நிறைய பேருக்கு ரொம்ப காமனான விஷயம். இதுக்கு முன்னாடி பழைய வீடியோல நான் வந்து பாடி ஃபேட் செட் பாயிண்ட்னு ஒன்னு சொல்லிருப்பேன். அதாவது உங்க பாடி வந்து எந்த பாடி ஃபேட் லெவல்ல கம்ஃபர்டபுளா இருக்கு அப்படிங்கிறது. பாடி ஃபேட் செட் பாயிண்ட் பத்தி இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, நிறைய பேர் ஷார்ட் பீரியட் ஆஃப் டைம்ல நிறைய வெயிட் லூஸ் பண்ணிட்டு அதை ரீகெயின் பண்ற நேரத்துல அதே வெயிட்ல அவங்க நெக்ஸ்ட் டைம் இருக்கும்போது அவங்க பாடி ஃபேட் செட் பாயிண்ட் மச் ஹையரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சோ நீங்க 70 கேஜில ஆரம்பிச்சுட்டு ஒரு 3 மாசத்துல 60 கேஜி வரைக்கும் வந்தீங்க, 10 கேஜியை குறைச்சிட்டீங்க ஒரு 3 மாசத்துல அப்படின்னா, அதுக்கப்புறம் திருப்பி 70 கேஜிக்கு ரீகெயின் ஆகுறேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த
70 கேஜிக்கு வரும்போது போன வாட்டி உங்களுக்கு 70 கேஜில எவ்வளவு பாடி ஃபேட் செட் பாயிண்ட் இருந்ததோ அதோட இந்த வாட்டி அதே 70 கேஜில உங்களுக்கு பாடி ஃபேட் செட் பாயிண்ட் இன்னும் மச் ஹையரா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து கொஞ்சம் ஸ்கேரியான விஷயம். ஏன்னா கண்டிப்பா வந்து செட் பாயிண்ட் ஹையரா இருக்கிறதுனாலவே நீங்க இன்னும் நிறைய சாப்பிடுவீங்க, 70 கேஜியும் தாண்டி நீங்க அதிகமா போவீங்க. ஸோ இதுல என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா, ரொம்ப ஷார்ட் பீரியட்ல நிறைய வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. கிராஜுவலா எவ்வளவுக்கு எவ்வளவு கிராஜுவலா போறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பெட்டர். உங்க பாடிக்கு வந்து வெயிட் லூஸ் பண்றீங்க அப்படின்னு தெரியவே கூடாது. அந்த ரேட்ல போனீங்கன்னா உங்க பாடி ஒரு அலாம் ஸ்டேட்ல போகாம இருக்கும். நீங்க கேஷுவலா வெயிட்டை குறைப்பீங்க, அதே உங்களால மெயின்டைனும் பண்ண முடியும். நிறைய பேர் யூடியூப்ல என்ன பார்ப்பாங்கன்னா, ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்து நிறைய வெயிட்டை குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டெக்னிக்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. சில பேருக்கு ஒர்க்கும் ஆகும், ரொம்ப சீரியஸா ஃபாலோ பண்ணும்போது சில பேருக்கு ஒர்க் ஆகும். ஆனா முக்காவாசி பேர் வந்து அப்படியே ரீகெயின் பண்ணிடுவாங்க. எல்லா வெயிட்டையும் ரீகெயின் பண்ணும்போது இன்னும் மோசமான நிலைமையில இருப்பாங்க. சோ உங்க வெயிட் லாஸ் நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கிராஜுவலா எடுத்துட்டு போறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது பெர்மனண்டா இருக்கும், அவ்வளவுக்கு அவ்வளவு சஸ்டைனபிளாவும் இருக்கும். இதுதான் தேர்ட் பாயிண்ட். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சீரியஸா பண்றவங்களுக்கும் இந்த பிரச்சனை நடக்கும். ஆக்சுவலா எனக்கே இந்த பிரச்சனை வந்திருக்கு. நிறைய வாட்டி திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணிருக்கேன் நான். என்ன அப்படின்னா, ஒரு நாளைக்கு வந்து தெரியாம எங்கேயாச்சும் போய் பார்ட்டிலயோ ஏதாவது கல்யாணத்திலயோ கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா சாப்பிட்டீங்கன்னா ஒரேடியா சாப்பிட வேண்டியது. சரி இன்னைக்கு வந்து சாப்பிட்டுட்டோம், சாப்பிடுறோம், நல்லா சாப்பிடலாம், கட்டுன்னு கட்டிட்டு அதுக்கப்புறம் நாளையில இருந்து வந்து திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு யோசிப்போம். சரி ஒரு நாளைக்கு இதை செஞ்சோம்னா பரவாயில்ல. இது எவ்வளவுக்கு எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அது மல்டிப்ளை ஆகிட்டே போகும். இதுல என்னோட பர்சனல் வெயிட் லாஸ் ஜேர்னில என்னாச்சுன்னா, நிறைய வாட்டி இந்த மாதிரி கல்யாணம் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும், ஃபங்க்ஷன் அட்டென்ட் பண்ண வேண்டியிருக்கும், ஆபீஸ்ல யாருக்காவது பர்த்டே இருக்கும். இந்த மாதிரி டைம்ல எல்லாம் வந்து சரி இன்னைக்கு ஒரு நாள் பாத்துக்கலாம், இன்னைக்கு ஒரு நாள் விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட் டேஸ் வர என்னோட வெயிட் லாஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தது. ஒரு பாயிண்ட்ல திடீர்னு பார்த்தோன்னா ஒரு 2 கேஜி அதிகமாயிடுச்சு அப்படின்னு ரியலைஸ் பண்ணிட்டு திருப்பி இது வந்து ஸ்ட்ரிக்டா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஆரம்பிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஒரு நாள் தானே அப்படின்னு பாக்காதீங்க. மேபி நிஜமாவே ஒரு 3-4 மாசம் ஆயிடுச்சு, அப்போ கூட நீங்க வந்து எதுவுமே எக்ஸ்ட்ராவா சாப்பிடல, நீங்க கரெக்டா ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு 3-4 மாசத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு வேலை வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மேபி நீங்க கன்சிடர் பண்ணலாம். பட் உங்களுக்கு தான் தெரியும் இதோட ஃப்ரீக்வன்சி என்னது, எவ்வளவு ஃப்ரீக்வெண்டா இதே மாதிரி நடக்கும் அப்படிங்கறத பேஸ் பண்ணிட்டு டெஃபினட்டா நீங்க அவேரான ஒரு டிசிஷனை எடுக்கணும். என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒரு சில பேர் நியூ இயர் ரெசல்யூஷன் எடுப்பாங்க, இந்த வருஷம் நான் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லிட்டு மொத்த வருஷமே போயிருக்கு. ஸோ கரெக்டா கான்சியஸான ஒரு டிசிஷனை நீங்க எடுக்கணும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, தெரியாம என்னைக்காச்சும் அதிகமா சாப்பிட்டுட்டீங்கன்னா கூட அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதையும் தாண்டி வந்து இன்னைக்கு சாப்பிட்டாச்சு சரி இஷ்டத்துக்கு சாப்பிடலாம் அப்படின்னு கட்டுன்னு கட்டாதீங்க. ஓவர் ஈட்டிங் வந்து எப்போதுமே ப்ராப்ளம் தான். ஓவர் ஈட் பண்ணறதை அவாய்ட் பண்ணுங்க. இப்போ என்னைக்காவது வந்து பார்ட்டியில கல்யாணத்துல ஏதாவது சாப்பிட வேண்டி இருந்ததுன்னா கூட கண்ட்ரோல் பாத்துக்கோங்க. தெரியும் உங்களுக்கு கேலரிஸ் வந்து இன்னைக்கு ஜாஸ்தியா இருக்கு, அவேரா நீங்க சாப்பிட்டுட்டு மேபி ஈவன் அடுத்த நாள்லாம் நீங்க வந்து உங்களோட ரெகுலர் ஃபுட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி இன்னும் கம்மி எல்லாம் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணீங்கன்னா தாராளமா நீங்க வெளியில போயிட்டு ரெகுலரா சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் டைம் வந்து கேலரிஸ் நீங்க கம்மி பண்ணீங்கன்னா ஓவராலா பேலன்ஸ் அவுட் ஆயிடும் அப்படின்னு தெரியும். சோ அந்த மாதிரி கான்சியஸான எஃபர்ட்ஸ் எல்லாம் எடுங்க. சோ நம்பர் 4 என்னன்னா, நீங்க தவறி ஓவர் ஈட் பண்ணிட்டீங்கன்னா கூட அடுத்த நாள் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரே நாள்ல கூட அட்ஜஸ்ட் பண்ணணும்னு இல்ல, த்ரூ அவுட் தி ரெஸ்ட் ஆஃப் தி வீக் அந்த வாரம் ஃபுல்லா நீங்க வந்து கொஞ்சோண்டு கம்மியா சாப்பிட்டீங்கனாலே பேலன்ஸ் அவுட் ஆயிடும். 200-300 கேலரிஸ் கம்மி பண்ணீங்கனாலே ஓவராலா ஒரு பீரியட்ல பேலன்ஸ் அவுட் ஆயிடும். சோ இதை வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜியா வச்சுக்கோங்க, இந்த ப்ராப்ளம்ஸ் தான் வராது. நம்பர் 5 என்னன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப கம்மியா சாப்பிடுறது. கம்மியா சாப்பிட்டா தானே வெயிட் குறையும்னு நீ தானே சொன்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்க பிஎம்ஆருக்கு கீழே நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு கம்மியா சாப்பிடுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு உங்க மெட்டபாலிசம் ஸ்லோ டவுன் ஆயிடும். இது நான் முன்னாடி சொல்லியிருப்பேன். ஒரு 200-300 கேலரிஸோட டெபிசிட்ல மட்டுமா ஸ்டார்ட் பண்ணுங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, டப்புன்னு ஒரு 1000 கேலரிஸை டிராப் பண்ணிடுவாங்க, கொசுரா சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. சோ இதுல என்ன ஆகும்னா, மெட்டபாலிசம் வந்து ஹியூஜா டிராப் ஆயிடும். ஏற்கனவே அவ்வளவு தூரம் டிராப் பண்ணியாச்சு, இதுக்கு மேல ஃபர்தரா டிராப் பண்ணினாதான் உங்களுக்கு வெயிட் குறையுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல வந்துருவாங்க. அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கம்ப்ளீட்டா ஸ்டக் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் மெட்டபாலிசம் வந்து பூட் அப் பண்ணறதுக்கு திருப்பி ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்னும் நிறைய சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியிருக்கும். வெயிட் கெயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் ரீசெட் பண்ணிட்டு திருப்பி ஸ்டார்ட் பண்ண வேண்டியிருக்கும். சோ இந்த தப்பு பண்ணாதீங்க. மெட்டபாலிசம் வந்து ஓவரா டிராப் ஆயிடுச்சுன்னா அதை வந்து ரிகவர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மெட்டபாலிசம் டிராப் ஆகுறதுல இன்னொரு பிரச்சனை என்ன ஆகும்னா, உங்களுக்கு கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். சுகர் கிரேவிங்ஸ், இந்த ஜங்க் எல்லாம் சாப்பிடறதுக்கு உண்டான ஆசைகள் வந்து ஜாஸ்தி ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா உங்க பிரெயின் வந்து உங்களை நிறைய சாப்பிட வைக்கிறதுக்கு நிறைய ஆக்ஷன்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு அகேன்ஸ்டாவே. சோ அதுலயே வந்து அவங்க கொசுரா ஒரு பக்கம் சாப்பிட்டுட்டு இன்னொரு பக்கம் வந்து சரி மெயின் ஃபுட் கம்மியா தானே சாப்பிட்டுக்கோம், கொஞ்சம் ஜங்க் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்வீட்ஸ் கொஞ்சம் சாப்பிடுவாங்க. சோ வெறும் கடைசியில பார்த்தோன்னா நியூட்ரியன்ஸும் கிடைச்சிருக்காது, அந்த ஸ்வீட்ஸை மட்டும் தான் எண்ட் ஆஃப் த டே சாப்பிட்டுருப்பாங்க. என் ஃப்ரெண்ட்ஸே இந்த தப்பு நிறைய பண்ணிருக்காங்க. எடுத்த உடனே ஒரு
300 கேலரிஸ்ல மட்டும் ஸ்டார்ட் பண்ணுங்க ஒரு டெபிசிட்ல. இதுல 300 கேலரி எதுன்னு எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னீங்கன்னா ஆக்சுவலா தெரியாது. நீங்க வந்து ப்ராப்பரா கால்குலேட் பண்ணி கவுண்ட் பண்ணா இருக்கிற வரைக்கும் தெரியாது. ஆனா நீங்க வந்து சில ஹெல்த்தி சாய்ஸஸ் பண்ணலாம். உங்க ஃபுட் சாய்ஸஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியா ஆக்கிக்கிட்டீங்கனாலே, வெஜிடபிள்ஸ் அந்த மாதிரி ஸ்டஃப் எல்லாம் ப்ரிஃபர் பண்ணி பண்ணீங்கனாலே உங்களுக்கு அந்த டெபிசிட் வந்துரும். அந்த தேவையான டெபிசிட் உங்களுக்கு கிடைச்சிரும். சோ நீங்க வயர் ரொம்பியே சாப்பிடலாம். வேற ஃபுட் சாய்ஸஸ்னாலவே உங்களுக்கு இந்த டெபிசிட் தானா வந்துரும். சோ நீங்க கவலையே பட வேண்டாம். அந்த 300 கேலரிங்கிறத வந்து ஒரு ப்ராப்பர் நம்பரா எடுத்து நீங்க கவலைப்பட வேண்டாம். கரெக்டான ஃபுட் சாய்ஸஸ் பண்ணீங்கனாலே முக்காவாசி பேருக்கு கரெக்டா செட் ஆயிடும். அடுத்த 6வது பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, வெறும் ஒர்க் அவுட் நம்புற கும்பல். அதாவது ஜிம்ல நீங்க நிறைய பேரை பார்த்திருப்பீங்க. டெய்லி கரெக்டா வந்துருவாங்க, அட்டெண்டன்ஸ் போட்டுருவாங்க, ட்ரெட்மில்லையே 1 மணி நேரம் தொடர்ந்து நடந்துட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. இல்லாட்டி ஒர்க் அவுட் மட்டுமா பைசெப்ஸ்க்காக 2 டம்பலை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. வருஷ கணக்குக்கு பாத்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் இருப்பாங்க. எந்த ஒரு ப்ராக்ரஸுமே இருந்திருக்காது. ஆனா டெய்லி கரெக்டா வருவாங்க, ரெகுலரா இருப்பாங்க, நல்லா வேர்க்க ஒர்க் அவுட் பண்ணுவாங்க, போயிடுவாங்க. ஆனா கொஞ்சம் கூட அவங்களுக்கு வெயிட் லாஸ் நீங்க பாத்துருக்கவே மாட்டீங்க. எங்க ஜிம்ல ஒருத்தர் வருவாரு, பெரிய தொப்பை வச்சுட்டு வருவாரு. டெய்லி வந்து விடாம ரொம்ப சின்சியரா வந்து ஆப் கிரன்ச்சஸ் பண்ணுவாரு. படுப்பாரு எழுந்துப்பாரு கண்டினியூஸா 1 மணி நேரத்துக்கு ஆப் கிரன்ச்சஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிடுவாரு. தொடர்ந்து 1 வருஷத்துக்கு அவரை பார்த்திருக்கேன். இதே தான் பண்ணிட்டு இருந்தாரு. தொப்பை வந்து அப்படியே தான் இருந்தது கடைசி வரைக்கும். இவங்க எல்லாம் என்ன பிரச்சனையா இருக்கும்னா, இவங்க டயட்டை பத்தி எதுவுமே கண்டுக்காம எல்லாத்தையுமே இஷ்டத்துக்கு சாப்பிட்டுட்டு ஒர்க் அவுட்டை மட்டும் நம்பி வெயிட் குறையும், தானா குறையும் அப்படின்னு நம்பிட்டு இருப்பாங்க. நீங்க நிறைய ஒர்க் அவுட் பண்ற குரூப்பா இருந்தீங்கன்னா, இவன் என்னடா அவன் ஒர்க் அவுட் பத்தி எல்லாம் ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறான், வெறும் சாப்பாடை பத்தி தான் ஆரம்பத்துல இருந்தே பேசிட்டு இருக்கான்னு நீங்க யோசிப்பீங்க. அது ஏன் அப்படின்னா, ஒர்க் அவுட்ஸ் பத்தியும் நான் ஃபியூச்சர் வீடியோஸ்ல நிறைய சொல்லுவேன். ஆனா இப்போ வந்து சாப்பாடு பத்தி ஏன் ப்ரையாரிட்டைஸ் பண்றேன்னா, நம்பர் 1 ஃபேக்டர் ஃபார் ஃபேட் லாஸ் வந்து யுவர் ஃபுட் தான். ஆப்ஸ் ஆர் மேட் இன் தி கிச்சன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒர்க் அவுட் வந்து எந்த விதத்துல முக்கியமாகும் அப்படின்னா, நீங்க கார்டியோ வந்து எக்ஸ்ட்ரா கேலரிஸை பர்ன் பண்றதுக்காக யூட்டிலைஸ் பண்ணலாம், ரன்னிங், ஜாகிங் அந்த மாதிரி. அதை தவிர ஸ்ட்ரென்த் ட்ரைனிங், வெயிட்ஸ் எல்லாம் லிஃப்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாங் டேர்ம்ல மசில் பில்ட் ஆகும். அதனால உங்களோட பிஎம்ஆர் ஏறும், உங்களுக்கு சாப்பிடறதுக்கு உண்டான ஸ்கோப் நிறைய கிடைக்கும். சோ இதை நான் வந்து ஏற்கனவே பழைய வீடியோல சொல்லியிருக்கேன். இதனாலதான் ஒர்க் அவுட்ஸ் எல்லாம் பெனிஃபிஷியலா இருக்குமே வழிய, ஒர்க் அவுட் பண்ணி ஃபேட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப சுத்து வழி. நிறைய பேருக்கு நடக்காது. என்னதான் நீங்க வந்து பயங்கரமான ஒர்க் அவுட் பண்ணி உருண்டு புரண்டு வேலை செஞ்சாலுமே, ஒரு பேட் டயட் இருந்ததுன்னா உங்களுக்கு எந்த ப்ராக்ரஸுமே தெரியாது. சோ எக்ஸசைஸ் அண்ட் ஒர்க் அவுட்டை வந்து செகண்டரியா வச்சுக்கோங்க, டயட்டை வந்து பிரைமரியா வச்சுக்கோங்க. இந்த வீடியோல நான் நிறைய பாயிண்ட்ஸை கவர் பண்ணிருப்பேன். இந்த ஒரே வீடியோ பார்த்துட்டு நீங்க பயங்கரமா எல்லாத்தையும் கத்துக்கிட்டு அவேர் ஆயிட்டு ஃபேட் லூஸ் பண்ணுவீங்கன்னு நான் சொல்லல. ஆனா இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய வீடியோஸ் பண்ணிட்டே இருப்பேன், நீங்க வாட்ச் பண்ணிட்டே இருங்க. ஒரு சயின்டிபிக் எவிடன்ஸ் பேஸ்ட் ஃபிட்னஸ் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வெயிட் லாஸ்ல ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. So until the next video, this is Sai Sundar signing off. இந்த வீடியோ இவ்வளவு தூரம் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டன் அடிங்க. உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்ததுனாலோ, நான் எதை பத்தி பேசலாம்னு ஏதாவது சஜஷன்ஸ் இருந்ததுனாலோ கீழே கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. தேங்க்யூ.